இது வெறும் பொம்மை கார். எத்தனை கலர் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். 200 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய்னா கூட நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் ஒரிஜினல் கார் வாங்கணும் அப்படின்னும் போது அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, எவ்வளோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி எவ்வளோ மாதத்து சம்பளத்தை எத்தனை வருஷத்து சேவிங்ஸை வச்சு அதை நம்ம வாங்க முடியும் இல்லையா? அப்போது நம்ம பெரிய பொருள், அதாவது ஒரு கேட்ட உடனே நம்ம வாங்கி கொடுக்க முடியாது. 25 வயசுல அப்பா எனக்கு இந்த கார் வாங்கி கொடு, நான் கேட்ட உடனே வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு கோட்டீஸ்வரனால மட்டும்தான் கேட்ட உடனே வாங்கி கொடுக்க முடியும். நம்மளை போல இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கும்னா, நம்ம கேட்ட உடனே எப்படி இருக்குமா, அப்பா பார்த்து பார்த்து செய்கிற தேவன் நம்ம ஏசப்பா. அப்போ கேட்ட உடனே ஒரு பொருள் நமக்கு கிடைக்கலன்னா அது நமக்கு கொடுக்க போறது ஆண்டவர் சும்மா பொம்மை மாதிரி சும்மா 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது இல்ல. நித்தியமா நீ அதை வச்சு சுதந்திரிக்கணுங்கிறதுக்காக தான் பொறுமையா இருக்கிறாரு. பெஸ்டானதை உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பொறுமையா காத்துட்டு இருக்கிறாரு. நான் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்பேன், பெஸ்டா கொடுப்பேன். ஒரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. எவ்வளோ அழகா சொல்லுது இல்லை இந்த வசனம். அப்படி தெளிவா இருக்கு. நம்ம படிக்கும் போதே நமக்கு புரிஞ்சிருது. ஆரம்பத்தில் நம்ம கேட்ட உடனே எந்த ஒரு பொருளும் கிடைச்சிருச்சுன்னா சரி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட்ஸ் பொருளோ இல்லை கம்மியான விலையிலோ நம்ம வாங்கினா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நம்ம திரும்ப திரும்ப ஐயோ ஏன்டா இதை வாங்கணும், எதுக்கு நமக்கு செலவு வச்சுட்டே இருக்கு, இதை எதுக்கு நம்ம அப்படின்னு யோசிக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்குமே தவிர அது ரொம்ப நாள் நமக்கு தங்காது. அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, முடிவிலே அது ஆசீர்வாதம் பெறாது. துரிதமாய் கிடைத்த பொருள் முடிவில் ஆசீர்வாதம் பெறாது. அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்குமா. நீ காத்திருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்பாடா நீ எவ்வளோ நாளாக காத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா, இதுக்காக இவ்வளோ நாள் நான் இதுக்காக தான் பிரயாசப்பட்டேன், இவ்வளோ கண்ணு முழிச்சு வேலை செஞ்சேன், படித்தேன், ஓடினேன், இதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ என் கையில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது எப்படி பார்ப்பீங்களா, ஒரு ஜீவ விருட்சத்தை போல பார்ப்பீங்களாம். ஒரு உயிர் திரும்ப உனக்குள்ள வந்த மாதிரி, செத்து போயிருந்த நீ, மறுத்து போயிருந்த நீ, திரும்ப உயிர் உனக்குள்ள திரும்ப வந்த மாதிரி, நீ பிழைத்து கொண்ட மாதிரி நினைப்பியான். அப்படி இருக்குமா காத்திருந்து பெற்றுக்கொள்ள காரியம். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நம்ம கூடவே இருக்கும், நித்தியமா நம்ம கூடவே இருக்கும். அதற்காக தான் கர்த்தர் தாமதிக்கிறாரு. நீங்க நினைக்கலாம், என்ன நினைக்கலாம், நான் மற்றவங்களுக்கெல்லாம் உடனே சாட்சி சொல்றாங்க, நான் போன வாரம் ஜெபிச்சேன், காலையில எனக்கு பதில் வந்துருச்சு, நேற்று ஜெபிச்சேன், நைட்டே எனக்கு பதில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு தாமதிக்குதுன்னா ஏதோ ஒரு சிறந்ததை கொடுக்கும்படி, பெஸ்டானதை கொடுக்கும்படி, நிலைத்திருக்கும்படிக்காக தான் காத்திருக்கிறாரு. எனவே காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். தாமதம் ஆகுதுன்னா சிறந்தது ஒன்று காத்துட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க.